நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்கறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை, 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்கிறார், ஆனால் தன்னோட சொந்த வீட்டில் மேசத்தில் இருக்கிறார். அதாவது அசுபரான செவ்வாய் மறைஞ்சி இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அங்கேயே இருக்கிற இப்போ மேச ராசிக்காரங்க செவ்வாய் அதிலே இருக்கிறதுனால இப்போ ஒரு மேசத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அந்த கோவம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் குருவும் வேற பார்க்குறாரு உங்கள் ராசியை. அதனால் நீங்கள் உங்கள் கோவங்கள்லாம், விருச்சிக ராசிக்காரங்களும் மேச ராசிக்காரங்களும் கோவக்காரங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கோவத்தை குறைக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறது உங்களுக்கு ஒரு சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை சுக்கிரன், புதன் 2 சுபர்கள் பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணப்பற்றாக்குறையெல்லாம் இருக்காது, நிறைவாக இருக்கும். தனவரவு நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதுனால தைரியம், வீரியம், வெற்றி, விஜய, அந்த ஸ்தானம், வெற்றி, எதில் போனாலும் வெற்றி. அதாவது என்னென்னா, ஏதாவது அரசு தேர்வுகள் எழுதுனா வெற்றி, ஏதாவது ப்ரைவேட் ஜாப்பு, ஏதாவது கம்பெனியில் போய் ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப்புக்காக எழுதியிருந்தவங்க அதில் உங்களுக்கு வெற்றி, எதில் போனாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த ஒரு வருடம். குரு 3ஆம் இடத்தை ஒரு வருஷமாக குரு அங்கே சுக்கிரனோட வீட்டில் ரிஷபத்தில் இருப்பார். அங்கேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஒரு வருஷத்துக்கு யாருனாலையும் தடை பண்ண முடியாது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாய் வீடு, வாகனம், கல்வி. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க கல்விகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி தாய் வழி சொத்து, தாயினால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 25 மே 2025 மேலே சனி பயிற்சி செய்கிறார். அதிலிருந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வீடு வாங்கலாம்னு நினச்சிட்ருப்பீங்க, வண்டி வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அது ரொம்ப நாளாக தள்ளி போகிறதுக்கு இதுதான் காரணம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடைப்பட்டு தான் போகும். இன்னொரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதாக தாய் வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் கிடைக்கும். வீடு, வாகனம் அதெல்லாம் சேரக்கூடிய காலகட்டங்கள் இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு குரு வீட்டில் இருக்கிறார். சனி, செவ்வாய் பார்வைகள் எதுவும் இல்லை. அதனால் அந்த ராகு
பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுத்துட மாட்டார். 5ஆம் இடம்னா புத்திரர்களால் நன்மை. இது போன மாதத்தில் இருந்த தொல்லைகள்லாம், அதாவது குழந்தைகள்னால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து விலகக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வேலைகள்லாம் வந்து வேலைகளில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லா இருக்கும். குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், முயற்சி அதெல்லாம் வந்து உயரக்கூடிய உற்சாகமான மாதங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன். 8ஆம் இடத்துல சுபபலன்னா என்ன? திடீர் பண வரவு. 2 சுபர் இருக்கிறாங்க, சுக்கிரன் புதன் 2 சுபர் இருக்கிறதுனால திடீர் பணம் வரவங்க உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால தந்தையால் சிறு பிரச்சனைகள், இல்லை தந்தைக்கு சிறு உடல் உபாதைகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் தந்தையோட உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால, விருச்சக ராசி 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால தொழில்கள்லாம் கொஞ்சம் மந்தமாக, போன ஒரு 2 வருஷமாகவே உங்களுக்கு மந்தமாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு 6 மாதம் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்க மாட்டார். அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் உங்களுக்கு தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக போகும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதெல்லாம் குறைவு இருக்காது, அதாவது உயர்வு தான் இருக்காதுன்னு சொன்னேன். இருக்கிறது லாபங்கள் கரெக்டாக வந்து சேரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை விருச்சிக ராசிக்காரங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால மூத்த சகோதரனால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன இளைஞர்கள் அவங்களுக்கு மறுமணங்கள்லாம் இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த 11ஆம் இடத்தை வந்து மூத்த சகோதரம் இளைய தாரம் சொல்லுவாங்க. மூத்த சகோதரனால் ஆதாயங்கள் உண்டு. அதே மாதிரி இளையதாரம், டிவோர்ஸ் ஆன இள வயசுக்கார இளைஞர்களுக்கெல்லாம் மறுமணத்துக்கு இப்போ வந்து அமைஞ்சிரும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, இப்போ வந்து சரியான காலகட்டங்களில் இல்லை. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இப்போதைக்கு சாதகமான காலங்கள் இல்லை. ஏன்னா 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால மோட்ச ஸ்தலங்களுக்கு போய் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஒத்தி வைங்க, இன்னும் ஒரு 30 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் உங்களை மேசத்துலேருந்து செவ்வாய் நவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யோகம்தான். நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.